அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையுமே கண்டு அஞ்சாமல் பணியாற்றுவீங்க. வாக்கு வன்மையினால் காரிய அனுகூலம் உண்டாகும். பணம் தேவை ஏற்படலாம். தேவையான நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாகும். புதிய சொத்து வாங்குவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்வதன் செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு புதிதாக செய்யும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை பெருமளவில் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும். மாணவர்களுக்கு ஆசிரியருடைய சொல்படி பாடங்களை படிப்பதில் கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். உடலுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகள் ஏற்படலாம். உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அனாவசியமாக கடன் வாங்காதீங்க. திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவீங்க. சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கு. ஏற்ற இறக்கமான வியாபாரம் நடந்தாலுமே பண இறுக்கம் இருக்காது. அரசாங்க காரியங்களில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கார். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். புதன் 3ஆம் வீட்டில் இருக்கார். துணிவுடன் சிந்தித்து செயல்பட்டு உங்களுடைய காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். சகோதர சகோதரி வகையில் பண விரயம் உண்டாகலாம். உறவினர்களுக்கு உதவி செய்வீங்க. தொழிலில் இருந்த எதிர்ப்புகளை நீங்கள் சரி செய்வீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் களை கட்டக்கூடியதாக இருக்குது. உறவினர்களுடைய வருகையால் விருந்து நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். எடுத்தோம் கவித்தோம் என்று எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் இறங்காதீங்க. கட்டுமான தொழில் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடியதாகும். விரும்பு உலோக சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராகு 3ஆம் வீட்டில் இருக்கார். தொழிலில் வந்த எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க. கேது பகவான் 9ஆவது வீட்டில் இருக்கார். தந்தையோடு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமான முறையில் இருப்பது உங்களுடைய தொழிலுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய உழைப்பை நீங்கள் கவனமான முறையில் செய்வதால் விடாமுயற்சியுடன் செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. பல சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம். இரும்பு பொருள் தயாரிப்பு கட்டிட பொருள் உற்பத்தி தொழில்துறையில் லாபத்தை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பொருள் இரும்பு உதிரியாக விற்பனை செய்யக்கூடியதாகவும் பண விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தனியார் நிறுவன ஊழியர்கள் பணியிடத்தில் மாற்றம் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பழைய கட்டுமான பணிகளில் ஏற்பட்ட சிக்கல்களை நீங்கள் நல்ல முறையில் தீர்ப்பீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மசாலா தயாரிப்பு நிறுவனம் வாகன உதிரிப்பாக தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க தங்களுக்கு தயாராக செய்து கொள்ள வேண்டியது நல்லது. சளி தொல்லை தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் மருத்துவரை சென்று அணுக வேண்டியது. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பொது இடங்களில் அனைவருக்கும் குடிநீர் மற்றும் நீர்மோர் தானமாக வழங்குவதன் மூலம் கோவில்களில் அன்னதானங்களில் பங்கேற்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும்.
தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாகவும், கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க. மாணவர்கள் பாடங்களை அக்கறையுடன் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களின் அறிவுத்திறன் கூடக்கூடியதாகவும், பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்கக்கூடியதாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசிப்பது நல்லது. பண விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பாடால் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றிக்கனியை நீங்கள் பறிப்பீங்க. நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும். நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழ்ந்து உறவினர்களுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்தியும் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தங்களுடைய சகிப்புத்தன்மையினால் தங்கள் கல்வியில் சிறந்த விளங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும். மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க. அதிகாரிகளுடன் வீண் சர்ச்சைவுகளை விளங்கினாலும் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனோபயம் உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதையுமே நீங்கள் யோசித்து செய்வது பின்னர் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்து கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. மன கஷ்டம், பண கஷ்டம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் விநாயகரை வழிபடுவது உங்களுடைய காரியங்களுக்கு நன்றாக நடக்கக்கூடியதாகவும் கஷ்டங்கள் தீரக்கூடியதாகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்த்ததை விடவும் சற்று குறைவான பலன்கள் உங்களுக்கு தரும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை சரியான நேரத்தில் முடிக்க உங்களுடைய மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது பொருத்தமானதாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். வாரத்தின் நடுவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பருவகால நோயால் பாதிக்கப்படலாம். இதன் காரணமாக உங்களுடைய வேலை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வருமானத்தை விட அதிக செலவுகள் காரணமாக உங்களுடைய நிதிநிலை பாதிக்கப்படும். தொழில் மற்றும் வணிக தொடர்பான பயணங்கள் எதிர்பார்ப்பதை விடவும் குறைவான பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. வேலை செய்யும் பெண்கள் தங்களுடைய பணியிடத்தையும் வீட்டையும் சமநிலைப்படுத்துவதில் சிரமங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. காதல் உறவில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. காதல் உறவு அல்லது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுவதற்கான புதிதான விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா சிகப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா 4. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.